உலகில் எல்லோருக்கும் நாம் மூத்தவர்கள். தமிழம் என்பதுதான் உலகத்திலே மூத்த இனம். நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கூட எங்க போனாலும் பகவத்கீதை பேசுறது இல்ல, திருக்குறளை தானே சார் பேசுறது. இந்த மூத்த இலக்கணம் இலக்கியம் போன்ற மொழி ஒன்று உலகத்தில் இருக்குதுன்ற தமிழ் தான் சொல்ல முடியும். காசா படி இழந்தா கையிரண்டு நோகமுன்னு, நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகுமுன்னு, அரிசியா படி இழந்தா ஆக்க நேரம் ஆகுமுன்னு, சோரா படி எடுக்கும் சோழ நாட்டு தங்கம். அன்பு சொந்தங்களே, வரலாற்று தங்கங்களே, சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே, காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே, மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே, அடலேறு மொழி தமிழாய் இன்ப கடலேறு தனித்தமிழாய் சோலை மடலேறு சொவை தமிழாய் என் உயிரேறி உடல் ஏறி வந்திருக்கிற பெருமக்களே, வானம் வானவில்லுக்கு வளைகாப்பு நடத்துகிற ஒரு வசந்த காலத்தில் இந்த விழாவை என்னுடைய அருமை சோழனை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சாரங்கன் உதைத்த சரமடையா, சாரங்கன் உதைத்த சரமடையா, வானம் அவிழ்த்து விட்ட வண்ணமடையா என்று சொல்லி வெண்டிலே இருந்து விழுகிற பனித்துளிகள் மண்ணில் விழுந்து மரணித்து போவதற்கு முன்னால் ஒரு புள்ளில் விழுந்து புலகாங்கிதம் அடைவதைப் போல மூங்கில் காடுகளில் மூச்சு வாங்குவதற்கு தேங்கி நிற்கிற தென்றலை போல் திரண்டிருக்கிற பெருமக்களே, செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம், செந்தமிழ் செம்மாப்புடைய மாலை நேரம் அவை நிரம்பி இருக்கிறது. அத்தனை பேர் நிதிகளிலேயும் தமிழ் நிரம்பி இருக்கிறது. எங்களின் மங்கள நிலவாய் மாந்தளிர் கனவாய் மனை தேடி வந்திருக்கிற சான்றோர் பெருமக்களே, முதிர் விழுதுகளே, முல்லை மணக்கும் முகில் உடையாடும் மாலையாம் வேளையில் அடியே நின்று பணிவான வழக்கங்களை தெரிவித்துக் கொண்டேன். வாசனை கமழும் வார்த்தைகளால் அடியே யோசனை செய்ய பேச வந்திருக்கிறேன். அறிஞர் பெருமக்கள் எல்லாம் திரண்டிருக்கிறார்கள். எதை தொடுப்பது எனக்கு எதை விழுவது என்று எனக்கு தெரியவில்லை. தலைவர் கலைஞரை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். காசா படி இழந்தா கையிரண்டு நோகமுன்னு, காசா படி இழந்தா கையிரண்டு நோகமுன்னு, நெல்லா படி இழந்தா நெடுநேரம் ஆகுமுன்னு, அரிசியா படி இழந்தா ஆக்க நேரம் ஆகுமுன்னு, சோரா படி எடுக்கும் சோழ நாட்டு தங்கம் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த நேரத்தை நினைத்துட்டார். உங்களிடையே தோன்றி பிறந்தோர் தொடவலிங்கி எங்குடைய காலத்தில்களையும் ஆங்கவற்றும் மற்றும் மற்றும் தனியாழி மற்றும் தெந்தேரில்லா தமிழ் என்று சொல்லி உலகில் எல்லோருக்கும் நாம் மூத்தவர்கள். தமிழம் என்பதுதான் உலகத்திலே மூத்த இனம். இந்த மூத்த இலக்கணம் இலக்கியம் போன்ற மொழி ஒன்று உலகத்தில் இருக்குது என்ற தமிழ் தான் சொல்ல முடியும். இயலிசை நாடகம் என்கிற மூன்றையும் கொண்ட உலகத்திலே ஒரே ஒரு மொழி இருக்கிறது என்று சொன்னால் அது தமிழாகத்தான் இருக்க வேண்டும். அந்த மொழியை பற்றி இங்கே பேசுவதற்கு தமிழில் மட்டும்தான் இயலிசை நாடகம் என்று சொல்வார்கள். வேறு எந்த மொழியிலுமே இல்லை. நடிக்க தெரிந்தவனுக்கு பாட தெரியாது, பாட தெரிந்தவனுக்கு நடிக்க தெரியாது, இரண்டும் தெரிவனுக்கு பேச தெரியாது. இந்த மூன்றையும் தெரிந்த ஒரே தலைவன் உலகத்திலே தலைவர் கலைஞர் ஒருவர். காப்பிலா பாடலேனும் யார் வரும் கவிதையிலும் மாப்பலா படியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமெல்லாம் விட்டு இருக்கிற அந்த முத்தமிழறிஞர் கலைஞருக்கு மட்டும்தான் இந்த மூன்று கலையும் தெரியும். உலகத்தில் எந்த தலைவருக்குமே இல்லை. அவையே செந்தமிழால் செய்த உரல், செங்கோலால் செய்த உரல், விஞ்சலத்தால் செய்த குரல், வெற்றிகளால் செய்த கடல், சங்கரூர் செலுத்த உரல், சரித்திரத்து ஞானக்கடல், நெஞ்சமெல்லாம் தமிழனை நினைப்பதெல்லாம் தமிழமண்ணை என்று வாழ்ந்த அற்புத தலைவன் அல்லவா. அந்த தலைவருக்கு மட்டும்தான் அது தெரிந்து தலைப்புக்குள்ள நுழையக்கூடாது. ஏனென்றால் இங்கே பெருமக்கள் எல்லாம் பல செய்திகளை சொல்ல இருக்கிறார்கள். ஏன்னா உலகத்துல 90,000 சொற்களை கொண்ட ஒரு மொழி இருக்குதுன்னு சொன்னால் தமிழ் தான். வேற எந்த மொழியுமே கிடையாது. மற்ற மொழிக்கு எல்லாம் இங்கிலீஷுக்கெல்லாம் 7 எழுத்துக்கு மேல எழுத்துவே கிடையாது. 7 எழுத்து தான் இங்கிலீஷுக்கு, 8வது எழுத்து இங்கிலீஷ்ல கிடையாது. தமிழ்ல மட்டும்தான் எத்தனை வேண்டுமானாலும் ஆங்கிலத்தில் இழுத்து கொண்ட எல்லாம் எதை வேண்டுமானாலும் சொல்லிக் கொண்டே போகலாம். ஏன்னா இதுல மட்டும்தான் ஏன் தமிழ் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இங்கிலீஷ்ல சொன்னா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் முடிஞ்சு போச்சு. தமிழ்ல என்ன பண்ணாங்க, பெண்கள் அப்படின்னு எடுத்தாங்க. பெண்களுக்கு என்ன சொன்ன பாருங்க. தமிழ் எப்படி நம்ம சங்க இலக்கியத்தில் எப்படிலாம் நம்ம பெரியோர்கள் எப்படி பண்ணாங்க. 5 வயதில் இருக்கிறவங்களுக்கு என்ன பேருன்னா பேதை, 10 வயதில் இருப்பவர்களுக்கு பெருமை, 16 வயதில் இருப்பவர்களுக்கு மங்கைன்னு அழைக்கணுமா, 25 வயதில் இருக்கிறவர்களுக்கு மடந்தை என்று அறிவிக்க வேண்டும், 30 வயதில் இருக்கிறவர்கள் அறிவை என்று அழைக்க வேண்டும், 35 வயதில் போட்ட தெரிவை, 40 பேரிடம் பெண். இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும், இப்படி பல செய்திகள் சொல்லணும். சிவபெருமான் கைலையில் இருக்கிற சிவபெருமான ஆணாக சொல்லலாம், பார்வதிய பெண்ணாக சொல்லலாம். ரெண்டையும் சேர்ந்து சொல்றதுக்கு ஒரு சொல்லு வேணும் இல்லையா? என்னடா அப்படின்னு பார்த்தா அதுக்காக ஒரு சிவபெருமான் ஆணும் பெண்ணும் இல்லை. என்னடா சொல்றது? உமையொரு பாகன் தமிழ் ஒரு அற்புதமான வார்த்தை கொடுத்தாங்க. யாரும் எங்கேயுமே கண்டுபிடிக்கவே முடியுது. நீங்க
எப்படியுமே சொல்ல முடியாது. அப்படி தமிழை பல கொட்டி கிடக்கிறது. உலகத்தில் கிட்டத்தட்ட 19,000 மொழிகள் பேசப்படுகின்றன. உலகத்தில் 19,000 மொழிகள் பேசப்படுகின்றன. அதுல 150 மொழிகளுக்கு மட்டும்தான் வரி வடிவம் உண்டு. அதுல 100 எழுத்துக்கள் இந்தியாவிலே இருக்கிறது. அந்த 100 எழுத்துக்களிலையும் செம்மொழி அந்தஸ்து என்று சொன்னால் 6 தான். அது எதுதான் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த 6ல பாத்தீங்கன்னா கிரேக்கம், லத்தீன், கியூபு, சமஸ்கிருதம், சீனம், தமிழ். இந்த 6லையும் அந்த 4 எங்க இருக்குதுன்னே தெரியல. உயிரோடு இருப்பது என்றுதான் 2 என்றுதான். ஒன்று தமிழ், இன்னொன்று சீனம் என்றால் இப்படி பல செய்திகளை சொல்லிக் கொண்டிருக்கான். தமிழுக்கு மட்டும் 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசும் மொழியாக இருந்தது தமிழ். 30,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பேசும் மொழியாக இருந்தது தமிழ். 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பாட்டு மொழியாக இருந்தது. 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுத்து வடிவம் இருந்தது. 5,000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயலிசை நாடகம். இயலிசை நாடகத்துக்கு 5,000 ஆண்டுகள் வரலாறு உண்டு. ஒரு 2,000 ஆண்டுகள் தான் திருக்குறள் தொடங்கி 10 பாட்டு, 8 தொகை, இன்னா 40, இணைவு 40, கார் 40, கனவழி 40, 5 50, 5 அனைமாலை 107, எத்தனை இலக்கியங்கள் கொண்ட உலகத்தில் ஒரே ஒரு மொழியை இருக்கிறது சொல்றார். அது தமிழாகத்தான் இருக்கும். வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. வள்ளுவன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. இளங்கோ மொழிகள் பிறந்த போது தமிழ் பிறந்தது. கம்பன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. பாரதி பிறந்த போது தமிழ் பிறந்தது. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த போது தமிழ் பிறந்தது. அண்ணா பிறந்த போது தமிழ் பிறந்தது. கலைஞர் பிறந்த பொழுதுதான் செம்மொழி அந்தஸ்து தமிழ் பெற்று தந்தது. ஒரே ஒரு செய்தி நான் சொல்லி முடிக்கிறேன். பிடல் காஸ்ட்ரோ, கியூபா நாட்டு தலைவர், அவர் டேபிள் மேல கலைஞருடைய கவிதை உட்கார்ந்து. உலகத்துல எந்த நாட்டு தலைவனும் இல்லை. அந்த கியூபாவை பத்தி பேசுறீங்க நினைச்சீங்கன்னு பாத்தீங்கன்னா அப்படியே நம்ம மிரண்டு போயிடும். கியூபாவை பத்தி கலைஞர் அவர்கள் அவ்வளவு அற்புதமா ஒரு கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையை கேட்டு வாங்கி அவர் தன்னுடைய நாற்காலியிலே வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அதுக்கு கவிதைக்கு எவ்வளவு இருக்குன்னு அந்த கியூபா நாட்டை பிடல் காஸ்ட்ரோ 680 முறை கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார்கள் கியூபா. அந்த கியூபாவை பத்தி வச்சு அந்த கவிதையை மட்டும் அப்படியே படிக்கிறேன். வாழை தலைவர் கலைஞர் எழுதுறாரு. வாழை தென்னை மரங்களை வலிமை மிகு துதிக்கையால் யானை முறித்து போட்டுவிடும். வாழை தென்னை மரங்களை வலிமை மிகு துதிக்கையால் யானை முறித்து போட்டுவிடும். அந்த யானை போன்றதே அமெரிக்கா. அப்படியே முடிச்சிடுறாரு. அதுக்கு அடுத்து எழுதுற, அதற்கு காஸ்ட்ரோ அங்கி நடுங்கவில்லை. வாழை மரம் தென்னை மரங்களை யானை வாயிலில் போட்டுக் கொள்ளலாம், ஆனால் அங்குசத்தை யானை விழுங்க முடியாத. அங்குசம் யாரான்னு கேட்டான். அதான் பிடல் காஸ்ட்ரோ. இது அப்படியே அவருடைய இதை எழுதி வச்சிருக்கிறார். இப்படி பல செய்திகளை சொல்லிக் கொண்டே போகலாம். நீண்ட நெடிய வரலாறு தமிழனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. உலகத்துல யாருக்குமே கிடையாது. ஏன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர் கூட எங்க போனாலும் பகவத்கீதையை பேசுறது இல்ல, திருக்குறளை தானே சார் பேசுறாரு. உலகத்துல எங்க சார்? உலகத்தில் இப்படிப்பட்ட உலகத்திலே ஒரே ஒரு மொழி நீதி நூல், உலகத்திலே ஒரே ஒரு நீதி நூல் இருக்குதுன்னா அது திருக்குறள் தான். வேற எதுவுமே கிடையாது. அந்த 3 தமிழை இங்கே பெருமக்கள் இங்கே பேச இருக்கிறார்கள். இயல் தமிழா, இசை தமிழா, நாடக தமிழா என்று சொல்லி 3 தலைப்பின் பெற்று தீர்ப்பை நீங்களே சொல்லுங்கள். நீங்கள் எந்த தீர்ப்பை சொல்லுகிறீங்களே அந்த தீர்ப்பின் அடியேன் சொல்லுகிறேன் என்று சொல்லி ஓங்கி உலகளந்த உத்தமன் பேருபாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்ற நீர் ஆடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் வாய் நீர் ஓங்கு வெறுசங்கள் ஊடும் கடவுளுள்ள பூங்குவடை போது பொறிவண்டு கண்படைப்ப தேங்காதை புக்கிருந்து சீர்த்த முறை பற்றி வாங்க குழந்தனைக்கும் வள்ளல் பெருந்து செல்கள் நீங்காத செல்வம் உங்களுக்கு அத்தனை பேரும் நிறைய வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.